டிடி வாசன் அவர்கள் நடித்த ஐபிஎல் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இந்த கதாபாத்திரத்திற்கு டிடி வாசன் அவர்கள் கச்சிதமாக புரிந்திருக்காரு. இன்றைக்கி இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணம் இந்த ஐபிஎல் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த தம்பி மேலே டிரைவிங் லைசன்ஸு கேன்சல் பண்ணுது, வண்டி வேகமாக ஓட்டுறாரு அப்படிலாம் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இளைஞர்கள் பைக்கை முறுக்கிக்கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தின் இயக்குனர், ஐபிஎல் படத்தோட இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் போஸ் வெங்கட் அவர்கள் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹீரோயின் நல்லா சூப்பராக இருக்காங்க. ஹீரோயினுக்கும் டிடி வாசனுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன இதுனாக்கா, தம்பி ரொம்ப ஆவலோட உதற இப்படி பண்ணுறீங்கல்ல, உண்மையிலேயே ஒரு கிஸ் அடிக்கிற சீன் ஒன்று கிஸ் முத்தான பார்த்தா ஹீரோயினோட உதறு பெருசாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் கிஸ் அடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உதறு பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்போ டேரக்டர் சொன்னார், இல்லைங்க அந்த பொண்ணோட உதறு அப்படி தான் இருக்கும், அதனால் அதுக்கு எது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த ஹீரோயின் நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு இதுக்கப்புறம் நிறையா படங்கள் நடிப்பாங்க. அதே மாதிரி இந்த தம்பி டிடி வாசன் அவர்கள் இந்த படம் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு தம்பி. ஃபைட்டு, டான்ஸு, சென்டிமெண்ட்டு, ரொமான்ஸு இப்படி எல்லாமே கச்சிதமாக இருக்குது. நீங்கள் ஐபிஎல் படத்தை பாருங்கள். ஏன்னா நம்ம போடுற ஒரு பாலம் தம்பி பேட் எடுத்து சும்மா விளாசுறாப்புல, எல்லா பாலும் 6 போகுது, 4 போகுது. முக்கியமாக இளைஞர்கள் ரசிகர்கள் அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தண்ணியில் இருக்கும் மீன், நாங்கள் லெஜண்டோட ஃபேனு. நேற்று நான் நடித்த ரஜினிகாந்த் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் அவ்வளோ ரசித்து அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த ரஜினிகாந்த் படத்தில் நான் ஒரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கூட மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேருந்துமே ஃபோன் பண்ணி, ஆனால் உங்கள் கேரக்டர் நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு படனால அவரை நான் இப்போ தான் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். இப்போ தான் பார்க்குறேன். அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ வாய்ப்பு தந்தால் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல்லாகவே யூடியூப்ஸு அதில் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ இருக்க சொசைட்டி அதை பொறுத்து தான் ஃபுல்லாகவே படமாக எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். அதான் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஃபுல்லாக யூடியூப்ஸு அது ஃபுல்லாக அவர் சேசிங் ரேஸ் ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம். போர் அடிக்கிற மாதிரிலாம் அவ்வளோ இல்லைண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டிங் சீன்ஸும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அவருக்கு ஃபைட்டிங் சீன்ஸ் அவர் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருக்குது, ஆனால் அவ்வளோ இல்லை ஃபைட்டிங் சீன்ஸு. நெக்ஸ்ட் 10ல் கொஞ்சம் ஃபைட்டிங் சீன்ஸ் நல்லா கொடுத்துடலாம். அவர் நல்லா இருக்குண்ணா படம். இல்லை ப்ரோ, மஞ்சள் வீரன் அது சும்மா சொன்னாங்க. ஆனால் இந்த படம் அதோட சூப்பராகவே எடுத்திருக்காங்க. டிடிஎஃப் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் நல்லா நடிச்சிருக்காரு. நடிக்க நிறைய கற்றுருக்காரு. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நல்லா டேரக்டர் நடிக்க வச்சிருக்காருங்க. அவரை எப்படி டேரக்டருக்கு தான் பாராட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிக்க வச்சிருக்காரு. அவரை எப்படி நடிக்க வைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சு நடிக்க வச்சிருக்காரு. ரைட்டிங்கும் சரி, டைலாக் டெலிவரியும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது சூப்பராகவே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் இல்லை கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இல்லை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய கேரக்டர் நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் வேற படத்தில் நடிச்சவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஹீரோ தவிர மீது எல்லாருமே நிறைய பேர் பழைய ஆளுங்க தான் நடிச்சிருக்காங்க. அதனால அப்படி தெரியல. புதுவிதமாக தான் இருக்கு. கொஞ்சம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரியான மூவி கண்டிப்பாக வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்கிறது, ஒரு கஸ்டடியான கொலை வழக்குகள் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம்லாம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி டைரக்டர் உண்மையிலே அவர் வாசனை வந்து டிடிஎஃப் வாசனை அவர் நல்லா நடிக்க வச்சுருக்காரு, நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப எதுவும் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிரேட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருக்க படம், எல்லாம் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு படம் வந்து நடிக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு, பார்க்குறீங்க. நல்லதுண்ணா, நல்ல லக்குண்ணா, நல்ல லக்கு. அதை கவலைப்படாதீங்க. இதுக்கு வர நெக்ஸ்ட் படம்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். டாக்டர் டெத்தை வந்து எப்படி காட்டியிருக்காங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் மறக்காத வந்து பாருங்கள். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்குது, லவ்வும் இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக அந்த படம் அமைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கிளைமேக்ஸ் போய் பாருங்க, நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருக்கணும். அப்படி ஓகே, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா, நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது, எமோஷனல் சாங்ஸும் சரி, லவ் சாங்ஸும் சரி நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அபிராமி இவங்க நல்லா, அபிராமி கிஷோர் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார். அவங்க தான் சார் படத்தை தூக்கி வைக்கிறாங்க சார்.